தமிழ் எழுத்தாளர் கழக மேனாள் தலைவர் திரு ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் எழுதிய வாமனத்தீவு சிங்கப்பூர் உள்ளாட்சி நூலை சிறப்பான முறையில் அறிமுகம் செய்து வைத்து அதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் ஒரு வரலாற்று ரீதியாக எடுத்துரைத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பேருரையாக ஆட்சி அமைந்திருக்கின்ற அன்பிற்கினிய அம்மையார் முனைவர் சுபாஷினி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திரு மு சிதம்பர பாரதி ஐயா அவர்கள் வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் திரு கோ விஸ்வநாதன் ஐயா தலைமையில் இயங்கும் தமிழ் இயக்கத்தின் செயலாளராக தற்போது இருக்கிறார். மேலும் மதுரை வைகை இலக்கிய கழகத்தின் தலைவராகவும் இருக்கிறார். ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க புதுமை இலக்கிய தென்றல் அமைப்பின் தலைவர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாமனத்தீவு நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாட்சிமைக்குரிய தமிழர் தலைவர் முனைவர் ஐயா அவர்களே, இந்த நூலின் சிறப்புகளை பற்றியெல்லாம் தெளிவாக ஆய்வுரை வழங்க இருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களே, நூலை பற்றிய ஒரு அறிமுகத்தை சிறப்பான முறையில் எடுத்துச் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் மரியாதைக்குரிய சகோதரி சுபாஷினி அவர்களே, கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, நூலாசிரியர் மரியாதைக்குரிய எழுத்தாளர் சங்கத்தினுடைய சிங்கப்பூர் தலைவர் திரு நாவண்ண ஆண்டியப்பன் அவர்களே, நூல் அறிமுக விழாவில் நூலினுடைய உள்ளடக்கங்களை பற்றியெல்லாம் நான் விரிவாக சொல்வதற்கான அரங்கம் இது இல்லை. 10 மணித்துளிகளுக்குள் நூலின் உள்ளடக்கத்தை எடுத்துச் சொல்வது என்பது கடுகை துளைத்து 7 கடலை புகுத்துவதற்கு ஒப்பாகும் என்ற காரணத்தினால் நான் அதில் அதிகமாக செல்ல விரும்பாமல் திரு நாவண்ண ஆண்டியப்பன் அவர்கள் இந்த நூலை படைப்பதற்கான அடித்தளம், அவர் அந்த குடும்பத்தில் 6 தலைமுறைகளாக அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம். சிங்கப்பூர் மலாயாவிலிருந்து பிரிவதற்கு முன்பாக கூட அந்த மண்ணில் ராங்கியத்தை சார்ந்த செட்டிநாட்டு பகுதியை சார்ந்த தமிழகத்தின் பண்பாடு மிக்க கிராமமான ராங்கியத்திலிருந்து புறப்பட்டு திரு சின்னையா பிள்ளை அவர்கள், சின்னையா பிள்ளையினுடைய மகன் அண்ணாமலை பிள்ளை அவர்கள், அண்ணாமலை பிள்ளையினுடைய மகன் நாராயண பிள்ளை அவர்கள், நாராயண பிள்ளையினுடைய மகன் ஆண்டியப்பன், ஆண்டியப்பனுடைய மகன் நாராயணன், நாராயணனுடைய குழந்தைகள் என்று இன்றைக்கு 6 தலைமுறைகளாக சிங்கப்பூரிலும் மலையாவிலும் வாழ்ந்த குடும்பம். வாழ்ந்த குடும்பம் மட்டுமல்ல, தெலுக் ஆன்சான் என்று சொல்லக்கூடிய தெலுக் இந்தான், இன்றைய தெலுக் இந்தானில் ரப்பர் தோட்டம் வைத்திருந்த மிக செல்வாக்கு மிக்க குடும்பம். அந்த ஊரில் மிக பாரம்பரியமிக்க குடும்பங்களில் ஒன்றாக சின்னையா பிள்ளை காலத்திலும் அண்ணாபிள்ளை பிள்ளை காலத்திலும் அங்கே புகழ்கொடி நாட்டியது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய செட்டிநாட்டு பகுதியில் ராங்கியம் என்ற ஊர் என்று சொன்னால் அது 2 பேர்களால் வெளி உலகத்திற்கு தெரிந்திருக்கும். ஒன்று கமலா தியேட்டர்ஸ் அதிபர் உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் ஆளும், அடுத்தபடியாக திரு நாராயண பிள்ளை அவர்கள் குடும்பத்தாலும் தான் அந்த ஊரை பற்றி தமிழகத்திற்கு அதிகமாக தெரியும். ஒரு குக்கிராமம், புதுக்கோட்டை மாவட்டமும் சிவகங்கை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டமும் இணைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கடைகோடி குக்கிராமம்.
அந்த செட்டிநாட்டு கிராமத்தில் பிறந்து மலாயாவில் வணிகத்தை தொட்டு அங்கே ரப்பர் தோட்டங்களை வைத்து வாழ்ந்த செல்வாக்குமிக்க குடும்பம் என்பதை இந்த அரங்கத்தில் நான் தெரிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். அந்த வகையில் திரு ஆண்டியப்பன் அவர்கள் தன்னுடைய கல்வியை தெலுக்கிந்தானில் பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்தவர். அங்கே பள்ளி இறுதி வகுப்பை முடித்துவிட்டு மதுரை தியாகராயர் கல்லூரியில் புகுமுக வகுப்பும், அதற்கு பின்பு திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் தன்னுடைய கல்லூரி படிப்பையும் படிக்கிற காலத்தில் முதுபெரும் தமிழறிஞர்கள் டாக்டர் மூவா மற்றும் பல்வேறு தமிழறிஞர்களிடத்தில் கல்வியை பயின்றவர்கள். தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிற பொழுது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய உரிமையை பெற்றவர்கள் என்பதை மொழி உணர்வு, இன உணர்வு, திராவிட சிந்தனை அனைத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளராக இன்றைக்கு சிங்கை நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெருமை. நாங்களும் கூட, என்னுடைய தந்தை கூட இந்த அரங்கத்தில் ஆசிரியருக்கு முன்னால் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புரட்சிகரமான திருமணத்தை நடத்திய தந்தை திருமயம் முத்துப்பிள்ளை ஆச்சி கண்ணம்மாளுடைய புதல்வன் நான். எங்களுடைய தந்தையின் திருமணத்தை நடத்தி வைத்தவர் பூவாளூர் பொன்னம்பலனார் என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலும், அதற்கு ஏற்பாடு செய்தவர் புதுக்கோட்டை ராமசின்னையா பொன்னலகம்மாள் அவர்கள். பொன்னலகம்மாள் என்னுடைய தந்தையின் சகோதரி முறையான காரணத்தினால் சின்னையா பிள்ளையோடு தொடர்பு இருந்து பூவாளூர் பொன்னம்பலனாருக்கு புதுக்கோட்டையிலே அன்பு நிலையத்தில் அடைக்கலம் கொடுத்து அவர்களை கடைசி வரை பாதுகாத்து வந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை அண்ணன் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். எனவே நாங்கள் ஒரு திராவிட குடும்பத்தில் வளர்ந்து நான் மட்டும் தேசிய இயக்கத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். தேசிய இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட பொழுது அன்றைக்கும் தமிழ் உணர்வோடு மதுரை வீதிகளில் பெயர் பலகையை தமிழில் வைக்க வேண்டும், தமிழ் மாணவர் மன்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் போராட்டங்களை நடத்திய வரலாறுகள் எங்களுக்கெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட வரலாற்றோடு உரிமையோடு இந்த அரங்கத்தில் ஆண்டியப்பன் அவர்கள் படைத்திருக்கிற படைப்புகள் 6வது படைப்பு 7வது படைப்பு இதாக இருந்தாலும் கூட அவருடைய பல்வேறு படைப்புகளுக்கு மத்தியில் இந்த விண்ணில் வீடு கட்டி என்ற ஒரு படைப்பை, அமீரகத்தை பற்றி ஒரு நூல், ஒரு வரலாற்று நூல், சிறப்புமிக்க நூலை விண்ணில் வீடு கட்டி என்ற ஒரு வரலாற்று ஆவணத்தை படைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக வாமனத்தீவு ஆசிரியர் அவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த அரங்கத்தில், அண்ணன் சுபவி அமர்ந்திருக்கிற இந்த அரங்கத்தில், திராவிட சிந்தனைகள் புழங்கக்கூடிய இந்த அரங்கத்தில் வாமனத்தீவு என்று வாமனனுக்கு ஒரு பெயரை சூட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அதுவே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த புராண காலத்து வாமனனுக்கு அவன் வாழ்ந்தானோ, அவன் அடி எடுத்து வைத்தானோ, தலையில் கால் வைத்தானோ, அளந்து பார்த்தானோ, அதெல்லாம் தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு லீக்குவான்வியை ஒரு வாமனராக சித்தரித்து ஆண்டியப்பன் அவர்கள் ஒரு நவீனத்தில் ஒரு வாமனன் வாழ்ந்தால் எப்படி வாழ முடியும் என்பதை லீக்குவான்வியை சித்தரித்து காட்டியதன் மூலம் இன்றைக்கு ஒரு எழுத்துலகில் ஒரு பெரிய புரட்சியை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வாமனத்தீவு லீக்குவான்வி என்ற ஒரு புதிய வாமனனை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த அரங்கத்திற்கு நான் சொல்லக்கூடிய செய்தி. அந்த வகையில் நான் நூலின் உள்ளே செல்ல விரும்பவில்லை. நூலின் படைப்பு காலத்திலிருந்து அச்சு காலத்திலிருந்து அதற்கு பல்வேறு நிலைகளிலும் நான் அதை வாசித்து பழக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இங்கே அறிஞர் பெருமக்களும் ஆசிரியரும் அந்த நூலின் உள்ளடக்கத்தை பற்றி உரையாற்றுவார்கள் என்று கூறி, இன்றைக்கு தமிழருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனை மிக்க காலத்தில், திராவிடருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனை மிக்க காலத்தில் கதருடை அணிந்து 1975களிலிருந்து கதருடை அணிவதை மட்டுமே கொள்கையாக வைத்து உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று உரையாற்றிய போது கூட இந்த கதருடையோடதே சுவிட்சர்லாந்து நாட்டிலும் பிரான்ஸ் நாட்டிலும் கூட உரையாற்றிவிட்டு வந்திருந்தாலும் நான் ஒன்றை ஆசிரியர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சுபவி அவர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த தமிழ் நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழன் திராவிடனாக உயிர்ப்பித்து மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புத்தகம் என்ன செய்திகளை சொல்லி இருக்கிறது என்பதை அவர் எத்தனை ஊர்களில் இந்த நூலை வெளியிட்டாலும், அறிமுக விழா நடத்தினாலும், புதுக்கோட்டையில் நடக்கிறது, மதுரையில் நடக்கிறது மற்றும் பாண்டிச்சேரியில் நடந்து முடிந்திருக்கிறது, இன்னும் பல ஊர்களில் நடக்க இருக்கிறது. ஆனாலும் ஆண்டியப்பன் அவர்கள் படைத்திருக்க இந்த நூல் இந்த அரங்கத்தில் வெளியிட்டிருப்பது ஒரு வரலாற்று ஆவணத்தை ஒரு வரலாற்று பொக்கிஷமான இடத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். இந்த நூல் இந்த வரலாற்று ஆவணமாக பாதுகாக்கப்படும். என்றைக்கு தமிழன் சிங்கப்பூர் தமிழருடைய வாழ்க்கையை பற்றி அறிய வேண்டுமானாலும், மலாயா நாட்டினுடைய தமிழர்களை பற்றி அறிய வேண்டுமானாலும்,
இந்த வாமனத்தீவு நூல் என்றைக்கும் ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மையான வரலாறாகும். அந்த செய்தியின்படி இன்றைக்கு இந்த விழா நடக்கிறது. அதற்கு ஆசிரியர் அவர்கள் இதற்கு இசைவு கொடுத்து வாமனன் பெயரால் வந்திருக்கும் ஒரு நூலுக்கு இந்த திராவிட அரங்கத்தில் ஒப்புதல் கொடுத்து அவரும் அதை பற்றி பேசுகிறது என்பதெல்லாம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி. அந்த பதிவுகளை அன்போடு எதிர்பார்க்கிறோம் என்று கூறி ஆசிரியர் அவர்களுக்கும் அண்ணன் சுபவி அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை கூறி இந்த படைப்புகளோடு மட்டும் நின்று விடாமல் திரு ஆண்டியப்பன் அவர்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு ஒரு அயலகத்தில் இருந்து ஒரு அயலக தமிழராக வாழ்ந்திருந்தாலும் தமிழ் மண்ணின் தாய் நிலத்தினுடைய வரலாறுகளையும் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்வதற்கு இன்னும் பல்வேறு படைப்புகளை படைக்க வேண்டும். அவருடைய எழுத்தாற்றல் 7 நூல்களில் வந்திருந்தாலும் கூட இந்த வாமனத்தீவு நூல் தமிழருடைய வாழ்நாள் முழுவதும் திராவிட இனம் வாழுகிற வரையிலும் எதிர்கால இனம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்கக்கூடிய இந்த இனம் எத்தனை இனம் வந்தாலும் சிங்கப்பூரை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டியப்பன் நூல் அவர்களை தவிர்த்துவிட்டு ஒரு சிங்கப்பூர் வரலாற்றை அறிந்து கொள்ள முடியாது என்கிற அளவிற்கு ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் எந்த விதமான அந்த எழுத்து இலக்கணங்களிலிருந்து மீறப்பட்டு விடாமல் ஒற்று கூட தவறிவிடாமல் இன்றைக்கு ஒற்று வைத்து எழுதுகின்ற பழக்கம் தமிழர்களிடத்தில் குறைந்து போயிருக்கக்கூடிய சூழலில் ஒற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒற்றையும் வகைப்படுத்தி இன்றைக்கு ஒரு நூலை படைத்திருக்கிறார்கள். ஆக தமிழுக்கு செய்த தொண்டு, தாம் பிறந்த நாட்டிற்கு செய்த தொண்டு, தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்டிற்கு சேர்த்த பெருமை என்ற அனைத்து வகையிலும் ஆண்டியப்பன் அவர்கள் சிறப்பான நூலை செய்திருக்கிறார்கள் என்று கூறி பாரதிர பாரதத்தில் தமிழன் புகழ் எழும், பாரதிர பாரதத்தில் திராவிடன் புகழ் எழும், ஊரதிர ஒவ்வாது விருது பெறும், ஊரதிர திராவிடன் புகழ் ஒவ்வாது விருது பெறும், உண்மத்தர் மாரதிரும் மனங்கலங்கும், திராவிட இனத்தை அழிக்க நினைக்கும் உண்மத்தர் மாரதிரும் மனங்கலங்கும், சொல்லிலே வீரமெல்லாம் சுடுகாட்டு புழுதியாகும், திராவிட இனத்தை பழித்து பேசும் சொல்லிலே வீரமெல்லாம் சுடுகாட்டு புழுதியாகும், சோற்றுக்கு வந்த பஞ்சமெல்லாம் சுருண்டொடுங்கி சாகும், திராவிடனை தமிழனை பஞ்சமாக்கி தோற்றுக்கு வர துடிக்கும், சோற்றுக்கு வந்த பஞ்சமெல்லாம் துண்டொடுங்கி சாகும், பிழைப்பு அரசியல் மறிக்கும் பொய்மை அரசியல் ஒழியும், பிழைப்பு அரசியல் மறிக்கும் பொய்மை அரசியல் ஒழியும், ஏடா தோழா எடடா சபதம், காடோ மேடோ விரைந்திடு கடிதில், கோடோ குன்றோ புகழ்ந்திடு தமிழன் பெருமை என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.